சிம்மம் ராசி குரு பயிற்சி பலன். சிம்ம ராசிக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திற்கு குரு வருகிறார். 11/5/2025 முதல் 26/5/2026 வரை ஓராண்டுகள் கொடிகட்டி பறக்கப் போகிறீர்கள். நல்ல லாபங்கள் கிடைக்கப் போகிறது. வருமானங்களுக்கு பஞ்சமில்லை. கொடுத்த காசுகள்லாம் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பு உண்டு. எந்த இடத்துல நீங்கள் கடன் கேட்டாலும் சரி, உங்களுக்கு கைமாற்று கேட்டாலும் சரி, வருமானங்கள் சூப்பராக வரும். ஏன்னா நீங்கள் நியாயமானவர்களாக இருப்பீர்கள். அதே போல் பழைய கடன்களை அடைத்து விட்டு புதுசாக நம்ம கடன்கள் வாங்கலாம். நமக்கு வருமானங்கள் பெருகக்கூடிய காலம். வேலை இல்லாத இளைஞர்கள், பெண்களுக்கு சூப்பராக வேலை கிடைக்கக்கூடிய காலம். வேலையில் உள்ளே சேர்ந்த உடனே நல்ல சம்பளம், நம்மளுடைய ஸ்டேஜ் ரொம்ப சூப்பராக உயருது. நல்ல சம்பளம் வாங்குகிறோம், நம்மளுடைய கெத்து கூடுது. அடுத்து என்ன, திருமண யோகம் தான். 11 குரு பகவான் இருக்கும்போது திருமண யோகத்தை சூப்பராக அற்புதமாக கொடுப்பார். அதனால் திருமணம், குழந்தை பாக்கியம், வீடு, வாகனம், இடம், இதெல்லாம் அற்புதமாக வாங்கி தரக்கூடிய அளவுக்கு குரு பயிற்சி ரொம்ப சூப்பராக 11ஆம் இடத்துல. அடுத்தால நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ சூப்பராக செய்யலாம். அதற்காக இன்வெஸ்டர்கள் உருவாக்கலாம். கூட்டு தொழிலை அற்புதமாக ஆரம்பிக்கலாம். தொழிலில் நல்ல மேம்பாடு, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம். இல்லை அதே உங்களுடைய தொழிலுக்கு தேவையான மிஷினரி வாங்கலாம், பிரான்ச்சஸ்கள் அமைக்கலாம். இப்படி தொழில்களுடைய என்ன செய்ய முன்னேற்றத்தை படிப்படியாக உயர்த்தலாம். அந்த அளவுக்கு தொழில் முன்னேற்றம் சூப்பர். போட்டி பொறாமைகள்லாம் உங்கள்கிட்ட விலகக்கூடிய அமைப்பு உண்டு. சூப்பரான இடத்துல குரு இருக்கிறார். பணத்துக்கு பஞ்சம் இல்லாத இடத்துல வந்து அற்புதமாக உட்கார்ந்துருக்கிறார். அடுத்த ஓராண்டுகளை சம்பாத்தியம் பண்ணுவதற்கு பயன்படுத்திக்கோங்க. ஃபினான்ஸ் தொழில், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதில் வேலை கிடைக்கிறது. அதே மாதிரி பெண்கள் கூட ஒரு நல்ல வேலைக்கு போவாங்க. ஹஸ்பண்டோட அதாவது கணவன் மனைவி இருவரும் ஒரே ஜாப்பில் இருக்கக்கூடிய அமைப்பு, அல்லது ஒருத்தருக்கு வேலை இருந்து ஒருத்தருக்கு வேலை இல்லைன்னா கூட இந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு. பெண்கள்லாம் கூட சுயமாக தொழில் செஞ்சு கணவரை காப்பாற்றுறது, அம்மா அப்பாவை காப்பாற்றுறது, இப்படி விஷயங்கள்லாம் சிறப்பாக நடக்கும். அதனால் குரு இருந்த இடம் சூப்பர்னாலும் குரு பார்வைக்கு ஒரு பலம் உண்டு. அதான் குரு பார்க்க கோடி நன்மை அப்படிம்போம். அப்படி குரு பகவான் தன்னுடைய 5வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் சொல்லக்கூடிய தைரிய, வீரிய, பராக்கிரம ஸ்தானத்தை, சகோதர சகோதரி ஸ்தானத்தை பார்க்குறார். பாகப்பிரிவினைகள் இனிதே நடக்கும். சகோதர சகோதரிகளுடைய அன்பு, பாசம், ஒற்றுமை நிறைந்து இருக்கக்கூடிய காலம். எந்த ஒரு விஷயத்துக்கும் அதீத முயற்சி எடுப்பீங்க. அந்த முயற்சியெல்லாம் சூப்பராக சக்ஸஸ் ஆகக்கூடிய அற்புதமான காலகட்டம். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக சமசப்தம பார்வைன்னு சொல்லுவோம். உங்களுடைய தெய்வீக ஸ்தானம், குலதெய்வ ஸ்தானம். இதுவரைக்கும் குலதெய்வம் தெரியாதவர்களுக்கெல்லாம் சிம்ம ராசிக்கு குலதெய்வம் தெரியக்கூடிய காலம். அதே போல் வழிபாடுகளை நம்ம முறையாக ஆரம்பிக்கக்கூடிய காலம். எந்த ஒரு வழிபாடுனாலும் அதில் ஒரு சாணத்தியம் நம்மகிட்ட இருக்கும். வேதம், ராமாயணம், மகாபாரதம், இதிகாசங்கள், புராணங்கள், இதெல்லாம் கற்றுக்கிடுவோம். அதே போல் உயர்ந்த சாஸ்திரமான ஜோதிட சாஸ்திரத்தை கற்றுக்கொண்டு ஜோதிட சாஸ்திரத்தை வாக்கு அழகாக சொல்லக்கூடிய அமைப்பு, வாக்கு பலித அமைப்புக்கெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் சிறப்பாக உண்டு. அதனால் பஞ்சமஸ்தானங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம். நம்ம எந்த நாட்டில் இருந்தாலும் நம்மளுடைய சொந்த ஊருக்கு வந்துட்டு போகிறது, சொந்த ஊரில் பெண் எடுக்கிறது, மாப்பிள்ளை எடுக்கிறது, சொந்த ஊர் கோயில்களுக்கு சென்று வர்றது, இதெல்லாம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த உறவுகளோடு ரொம்ப அன்பாக இருப்போம். அடுத்தால குரு பகவான் தன்னுடைய 9வது பார்வையாக உங்களுடைய சிம்ம ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறார். இதுதான் மனைவி ஸ்தானம், கணவர் ஸ்தானம். அப்போ வரன் தேடுபவர்களுக்கெல்லாம் இப்போ அற்புதமாக என்ன செய்யும், நிச்சயார்த்தம் நடக்கும், கல்யாணம் நடக்கும். ரொம்ப சூப்பராக அமைப்புகள். நீங்கள் எப்படி கல்யாணம் நடத்தணும்னு நினச்சிங்களோ அதே போல் அந்த கல்யாணத்தை நடத்தக்கூடிய அமைப்பு. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை, எதிர்கால திட்டங்களை போடுறது, அவங்க அடுத்தடுத்து என்னென்ன செய்யணும், என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற திட்டங்கள்லாம் தீட்டி அதில் முன்னேற்றம் அடைகிறது. நண்பர்கள், இன்றைக்கி ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், சமூக வலைதளங்களில் நண்பர்களை தேடுறது, நண்பிகளை தேடுறது. அந்த நண்பிகள் நமக்கு உறவுகள் போல் உதவி செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே போல் 7ஆம் இடம்தான் கூட்டுத்தொழில் நல்ல ஒரு ஆதாயத்தை தரக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதனால் பல வகையில் இந்த 7ஆம் இடத்தை பார்க்குறது அவ்வளோ விசேஷமான அமைப்பு. குரு இருந்த இடமும் சூப்பர். பார்த்த 3 அற்புதமான இடங்களும் சூப்பர். நல்ல வியாழக்கிழமை இந்த நவகிரகத்தில் இருக்க குரு பகவான் வடக்க நோக்கி இருப்பார். அவருக்கு குண்டகல்ல மாலை போட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நான் கண்டிப்பாக இந்த குரு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் ஒரு வேலையில் சேரணும் அல்லது ஒரு தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற அந்த நேரங்களில் ஆலங்குடி குரு பகவானை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இன்னும் விசேஷமாக இருக்கும். சித்தர்கள் ஆலயங்கள், ரிஷிகளுடைய ஆலயங்களுக்கெல்லாம் இந்த காலத்தில் சென்று வந்தால் நம்ம வருமானங்கள், தொழில் ரொம்ப சிறப்பாக பெருகும். நன்றி. தெய்வீக மாரிமுத்து. 98 42 52 16 69 இதனுடைய செல் நம்பர். இந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னை, தூத்துக்குடி, பெங்களூரில் சந்திக்கலாம். அப்படி இல்லை செல்ஃபோனில் தான் ஜோதிடம் கேட்க நினச்சிங்கன்னா இதான் என்னுடைய கூகுள் பே நம்பர். உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் டேட் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், நேம் பதிவிடுங்க. அதற்கு பிறகு நான் டைம் தர்றேன். அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம். நன்றி. தெய்வீக மாரிமுத்து.